நண்பர்களே, இன்னைக்கு நாம பேச போவது ஒரு அரிய ஆனா மிகவும் ஆபத்தான உயிரினம். மூளையை தின்னும் அமீபா பத்தி தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். இந்த அமீபா சாதாரண குளத்துல, ஏரியில இல்லனா சுத்தமில்லாத நீர்நிலைகள்ல இருக்கலாம். இது உங்க உடல்ல நுழைஞ்சா 95% மரணத்தை கொடுக்கக்கூடியது. ஆனா பயப்பட வேணாம். இத பத்தி முழுமையா தெரிஞ்சு எப்படி பாதுகாப்பா இருக்கலாம்ன்றத பார்க்க போறோம். சரி, வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். முதல்ல இந்த அமீபா பத்தி தெரிஞ்சுக்கலாம். அமீபா என்றால் என்ன? மூளை தின்னும் அமீபாவோட அறிவியல் பெயர் நைக்லீரியா ஃபாவ்லரி. இது ஒரு ஒற்றை செல் உயிரினம். இது சூடான நன்னீர் நிலைகளான ஏரிகள், ஆறுகள், மாசடைந்த குளங்கள் மற்றும் சில சமயங்கள்ல மோசமா பராமரிக்கப்படும் நீச்சல் குளங்களையும் இது காணப்படுது. இந்த அமீபான்றது ரொம்பவும் அரிதானது. ஆனா இது மூளையை தாக்கினா PAM என்ற நோயை உருவாக்கும். அமெரிக்க நோய் கட்டுப்பாடு மற்றும் தடுப்பு மையமான CDC சொல்றது என்னன்னா, இந்த தொற்று மிகவும் அரிதானது. ஆனா 97% இந்த நோயால பாதிக்கப்பட்டவங்க உயிரிழக்கிறாங்க. இது எப்படி நடக்குது? நைக்லீரியா ஃபால்வெரின்ற இந்த அமீபா மூக்கின் வழியா உடல்ல நுழையுது. நீங்க சுத்தமில்லாத தண்ணியில மூழ்கும் போதோ இல்ல நீந்தும் போதோ இந்த அமீபா மூக்கின் வழியாக மூளையை சென்றடையுது. அங்க இந்த அமீபா மூளையோட திசுக்களை அழிச்சு கடுமையான வீக்கத்தை ஏற்படுத்தும். இது ஒரு பயமுறுத்தும் உயிரினம் தான். ஆனா இது மனுஷங்க கிட்ட இருந்து மனுஷனுக்கு பரவாது. முக்கியமா சுத்தமில்லாத தண்ணீர மட்டும்தான் இந்த அபாயம் இருக்கு. இந்த அமீபாவால பாதிக்கப்பட்டா அறிகுறிகள் 1 to 12 நாட்களுக்குள்ள தெரிய வரும். இதோட முக்கிய அறிகுறிகள்னு பார்க்கும்போது கடுமையான தலைவலி, காய்ச்சல், வாந்தி, கழுத்து விரைச்சு போறது, மனக்குழப்பம், மயக்கம் இல்லனா வலிப்பு வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். இந்த அறிகுறிகள் வேகமாக தீவிரமடையும். 5 to 18 நாட்களுக்குள்ள இது உயிரிழப்பை ஏற்படுத்தும். கேரளாவில் 2024 7ஆம் வகுப்பு படிச்சுக்கிட்டு இருந்த மாணவன் இந்த தொற்றால பாதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சைக்கு பிறகும் உயிரிழந்திருக்க. கேரளாவில் இந்த வருஷம் மட்டும் 41 பேர் இந்த தொற்றால பாதிக்கப்பட்டிருக்காங்க. தமிழ்நாட்டிலையும் இந்த அமீபாவால ஒருவர் பாதிக்கப்பட்டிருக்கிறதா சமீபத்திய செய்திகள் தெரிவிக்குது. இந்த நோய் மிகவும் ஆபத்தானது. ஏன்னா இதுக்கு சிகிச்சை அளிக்கிறதுன்றது மிகவும் கடினம். ஆன்டிபயோட்டிக் மற்றும் பூஞ்சை எதிர்ப்பு மருந்துகளை கொடுத்தாலும் பெரும்பாலான நோயாளிகள் மீள்வது ரொம்பவும் அரிது. கேரளாவில் இந்த அமீபாவால் 2024 3 சிறுவர்கள் உயிரை விட்டிருக்காங்க. ஒரு சிறுவன் கோழிக்கோட்டில் இருக்கிற ஒரு குளத்துல குளிச்சதுக்கு அப்புறம் இந்த தொற்றுக்கு ஆளாயிருக்கான். மற்றொரு 5 வயது சிறுவன் மலப்புறத்துல இருக்கிற ஆத்துல குளிக்கும் போது இந்த தொற்றுக்கு ஆளாயிருக்கான். தமிழ்நாட்டுல இந்த ஆபத்தை உணர்ந்து பொது சுகாதாரத்துறை பல முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்திருக்கு. தேங்கிய தண்ணியில குளிக்காதீங்க. நீர்நிலைகள் மற்றும் நீச்சல் குளங்கள்ல தண்ணீரை சோதனைக்கு உட்படுத்துவது, சந்தேகத்துக்குரிய அறிகுறிகளுடன் வருபவர்களை உடனடியாக மருத்துவமனைக்கு அனுப்ப வேண்டும் இப்படின்னு பொது சுகாதாரத்துறை அறிவிச்சிருக்காங்க. தமிழக மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் இது தொற்று நோய் இல்லை எனவும் பதட்டப்பட தேவையில்லைன்னு தெரிவிச்சிருக்காரு. ஆனா மாசடைந்த குளங்கள், நீச்சல் குளங்கள்ல குளிக்கிறத தவிர்க்கிறது ரொம்பவும் நல்லதுன்னு தெரிவிச்சிருந்தார். அமெரிக்காவில் 2023 ஒரு 2 வயது குழந்தை இந்த அமீபாவால பாதிக்கப்பட்டு உயிர் இழந்திருக்கு. இது உலக அளவுல இந்த தொற்றோட ஆபத்தை உணர்த்து. இந்த அமீபாவை தவிர்க்கிறது ரொம்பவும் எளிது. ஆனா எச்சரிக்கையாகவும் இருக்கிறது ரொம்பவும் நல்லது. தமிழக மற்றும் கேரள அரசுகள் வழங்கிய வழிகாட்டுதல்களை பார்ப்போம். தேங்கிய நீர்ல குளிக்க வேண்டாம். ஏரிகள், குளங்கள், ஆறுகள்ல குளிக்கிறத முழுமையா தவிர்த்துருங்க. நீச்சல் குளங்களை சுத்தமா வச்சிருங்க. அந்த நீச்சல் குளத்துல இருக்கிற தண்ணியில குளோரின் அளவு சரியா இருக்கணும். தண்ணியில நீந்தும் போது நோஸ் கிளிப்னு சொல்லக்கூடிய அந்த கிளிப்பை பயன்படுத்துங்க. நீர்நிலைகளை சுத்தமா பராமரிக்க உள்ளாட்சி அமைப்புகளுக்கு
அறிவுறுத்தப்பட்டிருக்கு. மேலும் குழந்தைகளை கண்காணிக்க அவங்க தேங்கிய தண்ணியில விளையாடுறத முழுமையா தவிர்க்கிறதுக்கு பாருங்க. அறிகுறிகள் தென்பட்டா உடனடியா மருத்துவமனைக்கு போங்க. ஆரம்ப கட்டத்திலே கண்டறிஞ்சா சிகிச்சையோட வெற்றி வாய்ப்பு அதிகரிக்கும். மூளை தின்னும் அமீபா ஒரு அரிய வகை, ஆனா ஆபத்தான தொற்று. இதை தவிர்க்கிறது நம்ம கையில தான் இருக்கு. சுத்தமல்லாத நீர்நிலைகளை தவிர்ப்பது, நீச்சல் குளங்களை சுத்தமா வச்சிருப்பது மற்றும் அறிகுறிகளை ஆரம்ப கட்டத்திலேயே கண்காணிக்கிறது மிகவும் முக்கியம். கேரளாவில் நடந்த சம்பவங்கள் நம்மளுக்கு ஒரு எச்சரிக்கை. தமிழ்நாட்டுல இந்த தொற்றுக்கு எதிராக அரசு பல நடவடிக்கைகளை எடுத்து வருது. நாமளும் பொறுப்போட இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க மற்றும் உங்கள் குடும்பத்தினருக்கு இந்த தகவலை பகிருங்க. விழிப்புணர்வு மூலமா மட்டும்தான் இதை நாம தவிர்க்க முடியும். கருத்து பகுதியில உங்கள் ஊர்ல இருக்கிற நீர்நிலைகளை பத்தி எழுதுங்க. மேலும் இது போன்ற தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.